அந்த பாடியை அந்த இந்திரா நகர் முதல் தெருவில் அந்த பாடி ஸ்லிப்பாகி விழாமல் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் அந்த பாடியை முகத்துவாரத்தில் போட்டிருப்பார்கள். ஆனால் லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் உலகமெங்கும். கொடூரமான முறையில் ஒரு 3 பேர் வந்து தாக்கி கொலை செய்யப்பட்டுட்டு அந்த 3 பேருடைய உடம்பும் வந்து பல்வேறு இடங்களில் வந்து அவங்க வந்து அதை டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் அவருக்கு தங்கிறதுக்கு வசதி இல்லாத ஒரு காரணம் இருந்ததுனால அவர் அங்கேருந்து பீகாருக்கு போய் தன் மனைவியை கூட்டிகிட்டு வந்து இந்த சிக்கந்தர் வந்து இந்த கௌரவகுமார், முனிதா குமாரி, பிரம்மாணி 3 பேர்த்தையும் அவருடைய கஸ்டடியில் தங்க வச்சிருக்காரு. ஸோ 24ஆம் தேதி இரவு போதை தலைக்கேறிய நிலையில் போய் 4 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை ட்ரை பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வந்து ரெசிஸ்ட் பண்ணும்போது இவன் வந்து கணவர் கௌரவகுமார் வந்து அவன் தங்கியிருக்கிற இடத்துல நடந்தால் விடுவானா, அவன் தன் மனைவியை காப்பாற்ற முயற்சி செய்யும் போது இரும்பு ராடில் அடிக்கிறானுங்க. அவன் மயங்கி விழுந்துடுறாரு. பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள். இந்த அடிபாங்கிறதுக்கப்புறம் பாலியல் பலாத்காரம் செஞ்ச போது அவரும் உயிர் துறக்கிறார். இதை பார்த்த அந்த குழந்தை பெருமானி பையன் துடிக்கிறான், சத்தம் போடுறான். இவங்க 2 பேரும் இப்போ அவனை டெஸ்ட் பண்ணால் அவன் இறந்து போயிடுறான், இவளும் இறந்து போயிடுறான். இப்போ இந்த குழந்தைய விட்டால் அவன் துடிக்கிறானே, எங்கேயாவது போனால் யாருக்காவது தெரிஞ்சு போயிடுமேன்னு சொல்லி இந்த குழந்தைய முனிதா குமாரியோடைய உடம்பை ஒரு கோணிப்பையில் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் வந்து தரமணி பக்கத்தில் இருக்கிற ஒரு குப்பை கொட்டுற இடத்துல நாங்கள் டிஸ்போசல் பண்ணி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் கௌரவகுமாருடைய உடம்பை கொண்டுட்டு போகும்போது இந்திரா நகரில் பாடி கீழே விழுந்து. ஸோ கீழே விழுந்தோடனே இதை எடுத்தால் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க, அல்லது அந்த கயிறுலாம் அந்த கட்டின கயிறுலாம் அவுந்துருச்சு, இனிமேல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளை யாராவது பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, பீகாரை பொறுத்த வரைக்கும் கல்லை தலையில் போட்டு கொள்வது, தலையை நசுக்கி கொள்வது, காவல்துறையுமே வந்து சுட்டுட்டு ஓடிடுறது, ட்ரெயினில் போகும்போது அப்படியே பகிரங்கமாக தள்ளி விடுறது. அவங்களாம் வந்து மனிதாபிமானமே வந்து இன்னும் வந்து தமிழர்களைப் போல, தமிழ்நாட்டு மக்களைப் போல மனிதாபிமானம் வந்து இன்னும் கற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறாங்க. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் வழங்கும் சுதா கொங்கரா இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. நம்ம வந்து வடமாநிலம் அப்படின்னு எல்லாரையும் வந்து சொல்லிட வேண்டாம். நம்ம ஒரு சின்ன திருத்தம் ரெக்வஸ்ட். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இதில் வந்து வடமாநிலம்னு சொல்கிறத விட இவங்க வந்து பீகாரை சேர்ந்த நபர்கள் அப்படின்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் இருந்த பீகாரில் இன்னும் கல்வி அறிவு பெறாத மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அங்கே வந்து சில நிலச்சுவாந்தர்கள் மட்டுமே வந்து நிலங்களை அத்தனைப்படி வளங்கள் அத்தனைக்குமே உரிமையாளர்களாக இருந்து கொண்டு பெரும்பான்மை மக்களை வந்து கூலி தொழிலாளர்களாகவே வச்சுருக்காங்க. இன்ன வரைக்குமே கல்வி அறிவு இல்லை, குறைந்த கூலிக்கு இந்தியா முழுவதும் வேலைக்கு செல்கின்ற மக்களாகவே சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் இவ்வளவு மக்கள் தொகை கூலி தொழிலுக்கு செல்வது அந்த பீகாரில் தான் இருக்குது. அப்படின்னா அங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள், நிதிஷ்குமார் வருவதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர், நிதிஷ்குமார் வந்து அதை குறைச்சிருவேன், இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறமே வந்து யாரும் எங்கள் நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அவர் தான் வந்து சாதி வாரி கணக்கெடுப்பை முன்னிலைப்படுத்துகிறார். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரர்கள் மட்டும்தான் பீகாரில் வந்து நிலம் வச்சுருக்க முடியும், வேலைக்கு போக முடியும், அதிகாரத்தில் இருக்க முடியும், மற்றவங்களாம் இருக்கவே முடியாது. இப்போ தான் வந்து கடைசியாக அமைத்த இந்த அரசு அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ அந்த பீகார் சேர்ந்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கௌரவகுமார், முனிதா குமாரி, பிர்மானி ஆகிய 3 பேர் பரிதாபமான முறையில், கொடூரமான முறையில் வந்து நேற்றைய முன்தினம், தட் இஸ் 25ஆம் தேதி கிடைக்குது. கடுமையான முறையில் வந்து தாக்கி அந்த ஊருக்காரவங்களே, யார், சிக்கந்தர், நரேந்திரகுமார், ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் விகாஸ் அலையாஸ் பிகாஸ் அப்படிங்கிற அவர் உள்ளிட்ட 5 பேரை வந்து போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க. இது 5 பேரா அல்லது 7 பேரா அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அது விசாரணை போயிட்டுருக்கு. ஸோ
கடந்த 24ஆம் தேதி இரவு நம்ம அடையாறு அந்த பக்கம் இருக்கிற அந்த ஃபில்மில் ஓஎம்ஆர் ரோட்டில் வலதுபுறமாக இருக்கிற இந்த தமிழ்நாட்டிலே வந்து பிரபல்யமான இடமான, ஏன்னா அங்கே தான் வந்து தமிழ் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மையம் அங்கே தான் இருக்குது, ஃபில்ம் இன்ஸ்டியூட் அங்கே தான் இருக்குது, அங்கே தான் வந்து பல்வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இருக்குது, அங்கே தான் ஓஎம்ஆர் தான் வந்து நமக்கு வந்து ஐடி காரிடார் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு காவல்துறை எப்போவுமே வந்து அந்த புழக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் கொடூரமான முறையில் ஒரு 3 பேர் வந்து தாக்கி கொலைப்பட்டு அந்த 3 பேருடைய உடம்பும் வந்து பல்வேறு இடங்களில் வந்து அவங்க வந்து அதை டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து முனிதா குமாரியோடைய உடம்பு இன்ன வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய. இப்போ காவல்துறை வந்து கடந்த 2 நாட்களாக அடையாறு மாவட்ட காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகள் அத்தனை பேருமே வந்து கண்ணுறங்கவில்லை, ஏன்னா ஓய்வில்லை, உறக்கமில்லை, கண்ணுறங்கவில்லை. 5 டீம் வந்து பறந்துட்டுருக்காங்க. இருந்தாலும் வந்து 3வது உடம்பை கண்டுபிடிக்க முடியல. ஸோ நிகழ்வு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கௌரவ்குமார் வந்து என்ன செய்கிறாரு, ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செக்யூரிட்டியில் வேலை பார்க்குறாரு. செக்யூரிட்டியில் வேலை பார்த்துட்டு அப்புறம் அப்போ வந்து முனிதா குமாரியும் தன் மகன் இப்போ இந்த பிரம்மாணி 2 பேருமே வந்து ஊரில் இருக்காங்க. அவங்க வந்து செய்கிறாங்க, நீ மெட்ராஸில் வேலை பார்க்குற, மெட்ராஸ்லாம் தங்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே, எங்களையும் நீங்கள் அங்கே உங்களோட கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து நல்ல வேலை கிடச்சோன்னா கூட்டிகிட்டு போகிறேன், நல்ல இடம் கிடச்சுன்னா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. அதனால் அந்த ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் அவருக்கு தங்கிறதுக்கு வசதி இல்லாத ஒரு காரணம் இருந்ததுனால அவர் அங்கேருந்து பீகாருக்கு போய் தன் மனைவியை கூட்டிகிட்டு வந்து ஏற்கனவே அவருக்கு பழக்கமான அவங்க ஊரை சேர்ந்த கிருஷ்ணபிரசாத் அப்படிங்கிறவர் அடையாறில் ஒரு துணிக்கடையில் வேலை பார்க்குறாரு. குடும்பத்தோடு வந்து ஏன்னா அவர் சொல்லிட்டு போகிறாரு, கிருஷ்ணபிரசாத் நான் ஃபேமிலியோடு கூப்பிட்டு வந்துடுறேன், தயவு செஞ்சு எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க. அப்போ அவர் கூப்பிட்டு வந்தாலும் அவருக்கு வந்து உடனடியாக வேலை வாங்கி தர முடியல. 21ஆம் தேதி அவங்க வந்துடுறாங்க. ஆக 2-3 நாட்கள் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் தங்கிட்டு கடை ஓரத்தில் தங்கிட்டு குடும்பத்தோடு ரொம்ப அவதிப்பட்டிருக்கிறார். கிருஷ்ணபிரசாத் வந்து சிக்கந்தர் அப்படின்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். சிக்கந்தர் வந்து ஒரு செக்யூரிட்டி வேலை பார்க்குறான். அவன் வந்து அங்கே இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி டிப்ளமோ படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பாலிடெக்னிக் ஒன்று இருக்குது, எங்கள் ஃபில்ம் இன்ஸ்டியூட் பக்கத்தில் அந்த பக்கம் இருக்குது. நீங்கள் அங்கே போயிட்டு அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவர் வந்து சீக்கிரமாக வேலை வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு. அவர் வந்து ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சியோடைய பதிவு செஞ்ச ஏஜென்சியோடைய கீழே அவர் வேலை பார்க்குறாரு. சிக்கந்தர் வேலை பார்க்குற இடத்துல வாங்க உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 23ஆம் தேதி அவர் கூப்பிட்றாரு. சரி, இவர் ஃபேமிலியோட, ஏன்னா தங்குறதுக்கே இடம் இல்லாதனால சிக்கந்தர் வந்து அந்த பாலிடெக்னிக்குடைய உள்ளே தங்குற, ஏன்னா அவர் அந்த 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 இன்ஸ்டியூட்டோடைய வாட்ச்மேனா, ஆமாம் செக்யூரிட்டி, அந்த இன்ஸ்டியூட்டோட செக்யூரிட்டி. அந்த இன்ஸ்டியூட்லேயே ஒரு பக்கமாக வந்து ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துருக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற பில்டிங்கில் கீழே ஃப்ளோர் முடிஞ்சிருச்சு, மேலே ஃப்ளோர்லாம் வேலையாகுது. இது 3 மாதம் ஆகும், 6 மாதம் ஆகும். அது வரைக்கும் இங்கே தங்குன்னு இந்த சிக்கந்தர் வந்து இந்த கௌரவ்குமார், முனிதா குமாரி, பிரம்மாணி 3 பேர்த்தையும் அவருடைய கஸ்டடியில் தங்க வச்சிடறாரு. ஸோ 24ஆம் தேதி இரவு இது வரைக்கும் வந்து சேஃபாக தங்க வைக்கிறாரு. செக்யூரிட்டி ஆஃபீஸில் இன்னும் 1 நாட்களில் வேலை தர்றான்னு சொல்கிறாங்க, அந்த வேலை தர சொல்கிறாங்க. அப்போ அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த நம்பரில் பேசுங்க, இந்த நம்பரில் பேசுங்க, உங்களுக்கு ஒரு 3 நாளில் வேலை தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி போயிட்டே இருக்கிற பொழுது தான் 24ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேலே அவங்களாம் வந்து வந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க. அவங்களாம் வந்து பிராண்டி, விஸ்கி அவங்க வந்து சாப்பிட்டுட்டு அளவுக்கு மீறி போதையாடுறாங்க. அளவுக்கு மீறி போதையாகும்போது சிக்கந்தர், நரேந்திரகுமாரும் அந்த ரவீந்திரநாத் தாகூர், பிகாசி 4 பேருமே வந்து ஃபுல் போதை ஆயிடுறான். ஃபுல் போதை உடனே இந்த பக்கம் பார்த்தா முனிதா குமாரி பார்ப்பதற்கு நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்கிற ஒரு பெண். இவங்க வேலை கேட்டுட்டு இங்கே தங்க வந்ததுலேருந்தே இவங்களுக்கு வந்து அந்த பெண் மேலே ஒரு கண் அப்படி ஆயிடுச்சு. இது வந்து என்ன சந்தர்ப்பத்தில் ஒருவேளை வந்து கௌரவ்குமாருக்கு வேலை வாங்கி கொடுத்துருந்தா கூட அவர் செக்யூரிட்டி வேலைக்கு போயிருந்தா இந்த லேடியை வந்து அவங்க அடைந்திருப்பார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க மேலே வந்து மோகம் அவனுங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் இருட்டானோன்னே இவனுங்களே நேரடியாகவே போய் அப்ரோச் பண்ணுறாங்க. இதுதான் பெரிய அநீதி. என்னென்னா இந்த இந்தியாவில், சுதந்திர இந்தியாவில் நம்ம வந்து கல்கத்தாவில் இருக்கிற மெடிக்கல் மருத்துவக் கல்லூரியை பார்த்தோம். பல்வேறு நிகழ்வுகளில் வந்து இப்போ தூக்கு தண்டனை, வாயில் தண்டனை, வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனையெல்லாம் வந்து செய்தித்தாள்களில் ஒளிபரப்பப்பட்ட பிறகும் இந்த மாதிரி ஆளுகளுக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது கூட இல்லாமல் போதை தலைக்கேறிய நிலையில் போய் 4 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை ட்ரை பண்ணுறானுங்க.
அந்த பொண்ணு வந்து ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. ரெசிஸ்ட் பண்ணும்போது இவன் வந்து கணவர் கௌரவகுமார் வந்து அவன் தங்கியிருக்கிற இடத்துல நடந்தால் விடுவானா? அவன் தன் மனைவியை காப்பாற்ற முயற்சி செய்கிற போது இரும்பு ராடில் அடிக்கிறானுங்க. அவங்க மயங்கி விழுந்துடுறாரு. இவங்க 4 பேரும் சேர்ந்து கௌரவகுமாரை அடித்து கடுமையாக தாக்குறானுங்க. அவங்க மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. அவன் இறந்துட்டானா அவன் மயங்கிய நிலையில் இருக்கும்போது இந்த பெண்ணையும் அடிக்கிறாங்க. இந்த பெண்ணை வந்து 4 பேருமே வந்து பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள். இந்த அடிபாங்கிறதுக்கப்புறம் பாலியல் பலாத்காரம் செஞ்சபோது அவரும் உயிர் துறக்கிறார். இதை பார்த்த அந்த குழந்தை பெருமானி பையன் துடிக்கிறான், சத்தம் போடுறான். இவங்க 2 பேரும் இப்போ அவனை டெஸ்ட் பண்ணால் அவன் இறந்து போயிடுறான், இவளும் இறந்து போயிடுறான். இப்போ இந்த குழந்தைய விட்டால் அவன் துடிக்கிறானே, எங்கேயாவது போனால் யாருக்காவது தெரிஞ்சு போயிடுமேன்னு சொல்லி இந்த குழந்தைய காலை பிடிச்சி தூக்கி சோத்தில் அடித்து கொள்றானுங்க. அப்போ மனித மிருகமாக மாறிட்டாங்களா இல்லையா? ஸோ பீகாரை சேர்ந்த கல்வி அறிவு அற்றவர்கள் இன்னுமே வந்து இந்த பவேரியா கொள்ளைகள் மாதிரி தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் பொழுது அதற்காக எதிர்ப்படுபவர்களை அடித்து சின்ன பின்னமாக கொலை செய்கிற அளவுக்கு இன்னும் பக்குவப்படாத அளவு மிருகங்களாக வந்து இருக்கிறானுங்க. ஸோ இப்பேற்பட்ட ஆட்கள் தான் என்ன செய்கிறானுங்க, 3 பேரையும் வந்து பேக் பண்ணி டிஸ்போசல் பண்ணும்போது இந்த குழந்தையோட உடம்பை அந்த மத்திய கைலாஸ் பக்கத்தில் இருக்கிற அந்த பிரிட்ஜ் ஓரமாக இருக்கிற கெனால், அந்த கெனால் பக்கத்தில் தண்ணி ஓரத்தில் போட்டுறானுங்க, அப்படியே அடிச்சுட்டு போயிடுற மாதிரி. ஸோ பாடி நம்பர் 1. பாடி நம்பர் 2 இவனதை வந்து யார் கௌரவகுமாரை பேக் பண்ணி ஒரு சாக்கு கோழி பையில வச்சுறானுங்க. வச்சுட்டு இந்த லேடியை அங்கே இது வச்சுட்டு முனிதா குமாரியோடைய உடம்பை ஒரு கோணிப்பையில் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வந்து தரமணி பக்கத்தில் இருக்கிற ஒரு குப்பை கொட்டுற இடத்துல நாங்கள் டிஸ்போசல் பண்ணுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எப்படி டிஸ்போசல் பண்ணானுங்க? கோணிப்பையில் வச்சாங்களா அல்லது துண்டாக வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டாங்களா? கடந்த 48 மணி நேரமாக காவல்துறை வந்து பல்வேறு டீம் அமைத்து தேடிய போதிலும் அந்த உடம்பு கிடைக்கவில்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில் இவரை வந்து கௌரவகுமாருடைய உடம்பை ஒரு கோணிப்பையில் வச்சு எடுத்துகிட்டு போய் என்ன இவர்கள் வந்து சென்னை வந்து சனி ஞாயிறு பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெளி மாநிலத்துக்காரவங்க வந்து பீச்சு, இந்த மிருகக்காட்சி சாலை, இந்த எக்ஸிபிஷனு, இது அத்தனையுமே வந்து சுற்றி பார்க்குறது வந்து பெரிய தேர்க்கூட்டம் மாதிரி சுற்றி பார்ப்பாங்க. மெட்ராஸை வந்து அவங்க வந்து சென்னை வந்து பீகார்காரங்களுக்குலாம் ஒரு சிங்கப்பூரை சுற்றி பார்க்குற மாதிரி அப்படி வந்து சுற்றி பார்த்து எல்லா இடங்களையும் லொக்கேஷன் தெரிஞ்சிருக்காங்க, எந்த மூலையில் போலீஸ் இருப்பாங்கன்னு தெரியும். இவங்க இந்த கௌரவகுமாருடைய உடம்பை கோணிப்பையில் கொண்டுட்டு போகிற பொழுது அடையார் வந்து இந்திரா நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், நீங்கள் இந்த பக்கம் இவங்க தங்கியிருக்கிறது இந்த ஓஎம்ஆருடைய என்ட்ரன்ஸில் 3-4 பிளாக்கில், அங்கேருந்து வந்து மத்திய கைலாசை கிராஸ் பண்ணும்போது எவ்வளோ போலீஸ் அந்த இடத்துல எப்போவுமே 24 நேரம் நிற்பாங்க. அவங்கள கிராஸ் பண்ணி அடையார் இந்திரா நகருடைய முதல் தெருவுக்கு போய் கிராஸ் பண்ணி போகிறானுங்க. எங்கே போகிறாங்க? இந்த அடையாருடைய முகத்துவாரம் இருக்குது பாருங்கள், கடலும் ஆறும் ஒன்று சேர இடம் இருக்குது பாருங்கள், அதில் போய் போட்டால் அப்படியே வந்து கடலில் அடிச்சுட்டு போயிடும். அந்த அளவுக்கு டிஸ்போசல் பண்ணணும். இப்போ இந்த பெண்ணுடைய உடம்பு இதுவரை கிடைக்கல. இது என்ன விஷயம்னா 3 உடம்புமே வந்து யாருக்குமே தெரியாத அளவுக்கு, கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இவங்க டிஸ்போசலே பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் கௌரவகுமாருடைய உடம்பை கொண்டுட்டு போகும்போது இந்திரா நகரில் பாடி கீழே விழுந்தது. ஸோ கீழே விழுந்தோடனே இதை எடுத்தால் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க, அல்லது அந்த கயிறுலாம் அந்த கட்டின கயிறுலாம் அவுந்துருச்சு, இனிமேல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளை யாராவது பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த மூட்டையை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. விட்டுட்டு போனோடனே அதில் வந்து நாய்கள்லாம் வந்து சுற்றி பார்க்குது, ஈக்கெல்லாம் மொய்க்க ஆரம்பிச்சது. ஜனங்க இப்போ பொதுமக்கள் பார்த்து அதை வந்து அடையார் போலீஸ்க்கு சொல்கிறாங்க. அடையார் போலீஸ் உடனே வந்து அந்த பாடியை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவர் அணிந்திருந்த உடை இருக்குது பார்த்தீங்களா, ஃபார்ச்சுனேட்லி அந்த உடையில் பாக்கெட்டில் செக் பண்ணி பார்த்தா ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த ஃபோன் நம்பர் யாருடைய ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சியுடைய ஃபோன் நம்பர் அப்படின்னு தெரியுது. ரைட்டு. அங்கே இருக்கிற சிசிடிவி எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குற பொழுது காவல்துறை வந்து ரொம்ப 5 டீமுமே வந்து சின்சியராக வேலை பார்த்துருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறைக்கு இது கிட்டத்தட்ட, ஏன்னா இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே தமிழ்நாட்டில் பீகார்காரங்களை அடித்து கொண்டுலாம் பேசாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு முதலமைச்சர் அறிக்கை கொடுத்துருக்காரு. ஏற்கனவே வட மாநிலத்துக்காரங்களை வந்து தென் மாநிலத்தில் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு பெரிய இந்தியாவுடைய பெருந்தலைவர்கள்லாம் போய் வடக்க வந்து தப்பாக சொல்லி விடுறாங்க, அதனால் வந்து நம்ம ஸ்டேட்டுடைய பேரே கெட்டு போயிடும் அப்படின்னு முதல்வர் கவலையாக இருந்தார். அந்த கவலையை போக்குகின்ற வகையில் இவங்க வந்து இம்மிடியேட்டாக வந்து அடையார் போலீஸ் வந்து முதல்வருடைய கவலையை தீர்த்து வச்சுட்டாங்க.
என்ன தீர்த்து வச்சாங்க? அடித்தவங்களாம் அவங்க ஊருக்காரவங்க தான் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெருமூச்சு விட வச்சிருச்சு முதல்வரை. இப்போ அடுத்த பெருமூச்சு விட முடியாமல் ஒரு தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னா, முனிதா குமாரியுடைய உடம்பு கிடைக்கல. ஏன்னா ஈவன் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பாடியை கொண்டு போய் முகத்துவாரத்தில் போட்டிருந்தா இந்த கேஸே வந்து வெளியில் தெரிஞ்சிருக்காது. இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த பாடியெல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணுற அளவுக்கு ஆன குற்றவாளிகள், பீகார் குற்றவாளிகள் தமிழ்நாட்டில் வந்து செக்யூரிட்டி வேலை பார்க்குறான். ஸோ பெரிய அமௌண்ட்டு கிடைக்கிற பொழுது அல்லது வந்து தனியாய் வந்து ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டுகளாக ஓஎம்ஆரில் அந்த பகுதியிலிருந்து கட்டுமான பணி செஞ்சுட்டு இருந்த தொழிலாளிகள், கல்லூரிக்கு சென்று வந்த மாணவியை வந்து இது மாதிரி கொடுமைப்படுத்திய நிகழ்வுகள்லாம் வந்து ஏற்கனவே தொடர்ந்து அந்த ஏரியாவில் நடந்துட்டு இருக்குது. அப்போ காவல்துறை வந்து இன்னும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய அவசியம் மட்டும் அல்லாமல், காவல்துறையில் எந்தெந்த இதெல்லாம் வந்து வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க, குறிப்பாக வந்து பீகார் போன்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க வேலைக்கு வர்றாங்களோ அத்தனை பேரையும் வந்து அவங்களோட ஆன்டிசிடென்ட்ஸ், அவங்களுக்கு வந்து முன் தண்டனை இருக்கிறதா, அவன் வந்து ஒரு 1000 ரூபாய் கட்டி போலீஸ் வெரிஃபிகேஷன் வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான், அவன் மேலே ஏற்கனவே வந்து பீகாரில் எந்த வழக்குகளும் இல்லை அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தால் தான் இங்கே வந்து அவனை வந்து வேலையிலே சேர்க்கணும் அப்படின்னுலாம் வந்து திட்டத்தை வகுக்கணும். அப்படி ஒரு அவசியம் இங்கே ஏற்பட்டுருச்சு. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தா நீங்கள் தமிழர்கள் நடமாட்டமே இல்லை. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போனோம்னா அத்தனை பேருமே ஹிந்தி பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா இந்தியும் தெலுங்கும் பேசுகிறவர்களாக ஆகிட்டாங்க. இப்போ திருவண்ணாமலையில் தமிழர்களே வந்து மிக 5% தமிழர்கள் ஆயிடுச்சு, 5 பைசா தமிழர்கள் ஆகிட்டாங்க. ஒரு குற்றம் நடந்து போச்சு. இப்போ வந்து சிக்கந்தர், நரேந்திரகுமார், ரவீந்திரநாத் தாகூர், பிகாஸ் இப்போ 5 பேருமே இந்தியை மட்டுமே வந்து மொழியாய் பேசுகிறவர்கள். தமிழ்நாட்டு காவல்துறையிலேருந்து இவங்களை விசாரித்து ஸ்டேட்மெண்ட் எடுத்து கன்ஃபெஷன் எழுதி இதை வழக்கை வந்து சால்வ் பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்குது? அடையார் காவல்துறைக்கு இருக்குது. அடையார் காவல்துறையில் ஹிந்தி தெரிஞ்சவங்க எத்தனை பேர்? அப்போ என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்கள். அப்போ நம்ம வந்து காவல்துறை சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு காவல் நிலையத்துலேயும் 5 பேராவது ஹிந்தி தெரிஞ்சவங்களை வச்சுருக்க வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்பட்டிருக்குது. இந்த நிகழ்வு என்னத்தை எடுத்து குறைக்குது? இப்போ எதுக்கு இந்த ஊடகத்தில் வந்து என்னை கூப்பிட்டு நீங்கள் நேரத்தை வாங்கி இந்த கேள்விகளை கேட்குறீங்கன்னா, பயனுள்ள சில செய்தியை வந்து அரசுக்கும் எதிர்கால சமுதாயத்துக்கும் வழங்குவோம் என்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த ஊடகங்கள் இந்த மாதிரியான காணொலியில் நம்ம பேசுகிறோம். இருமொழி கொள்கையே நமக்கு இருக்கிற பொழுது 70 லட்சம் பேரை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? ரைட்டு. அவர்களெல்லாம் அங்கே குற்றப்பின்னணியாக இருந்த இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் கல்லை தலையில் போட்டு கொள்வது, தலையை நசுக்கி கொள்வது, காவல்துறையவே வந்து சுட்டுட்டு ஓடிடுறது, ட்ரெயினில் போகும்போது அப்படியே பகிரங்கமாக தள்ளி விடுறது, அவங்களாம் வந்து மனிதாபிமானமே வந்து இன்னும் வந்து தமிழர்களைப் போல, தமிழ்நாட்டு மக்களைப் போல என்னங்க மனிதாபிமானம் வந்து இன்னும் கற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். கல்வியில் பின்தங்கி இருக்கிற காரணத்தினால, அவங்களுக்கு வந்து நாகரிக வளர்ச்சியில் பின்தங்கி இருக்கிற காரணத்தினால பல பேருக்கு வந்து பல்வேறு வாழ்வியல் முறையவே வந்து பயிற்றுவிக்கிற கலாச்சாரம் நம்மகிட்ட இருக்கிறனால அவங்க வந்து கற்றுக்குவாங்க. இருந்தாலும் கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு கடமையும் நமக்கு இருக்குது. இவங்களை எப்படி வந்து லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம்? இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அவங்கெல்லாம் சேர்ந்து ஹிந்தியிலே பேசி எலெக்ஷனில் நின்று 4-5 எம்எல்ஏ கூட வந்துடுவாங்கன்னு வைங்களேன். ஏற்கனவே வந்து இப்போ சில தலைவர்கள் அந்த மாடல் இந்த மாடல் ஏங்க தமிழர் மாடலை தவிர மற்ற எல்லா மாடல்னு சொல்கிறாங்க. அப்போ பீகார் மாடல் அப்படின்னு வரப்போகுது இல்லைங்க, அஸ்ஸாம் மாடல் வரப்போகுது. ஏன்னா இங்கே இருக்கிற அழகு நிலையங்கள் அத்தனையில் இருக்கிற பெண்கள் அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம், நாகாலாந்து கேர்ள்ஸு இல்லைங்க, அத்தனை பேருமே வந்து எந்த பியூட்டி பார்லர்ஸ் அத்தனை பேர்லேயும் வேலை செய்கிறவங்க அவங்களா இருக்காங்க. அது மட்டும் பல்வேறு துறைகளில் ஹோட்டலில் வந்து சப்ளை பண்ணுற பெண்கள் அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் கேர்ள்ஸாக இருக்காங்க. அப்போ அஸ்ஸாம் மாடல் நம்ம ஊருக்கு வரப்போகுது, பீகார் மாடல் வரப்போகுது. இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு எத்தனை பேருக்கு ஹிந்தி தெரியும், எத்தனை மொழி நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டிய அல்லது அனலைஸ் பண்ண வேண்டிய நம்ம வந்து திட்டமிட வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது. சிட்டியில் இது நடந்ததுனால இன்கேஸ் அவர் அந்த பாடி விட்டதுனால நம்ம இப்போ காவல்துறையினால் அணுக முடிஞ்சது ஈஸியாக. இதே இது ஸ்ரீபெரும்புதூர் அந்த பக்கம்லாம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கானவங்க இருக்காங்க. அது ஃபுல்லாக இருட்டு ஏரியா, நிறைய குற்றங்கள் நடந்திருக்கும், கண்டுபிடிக்காம கூட இருந்திருக்கலாம்ல சார்? அந்த மாதிரி இதுவே வந்து அந்த பாடியை அந்த இந்திரா நகர் முதல் தெருவில் அந்த பாடி ஸ்லிப்பாகி விழாமல் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் அந்த பாடியை முகத்துவாரத்தில் போட்டிருப்பார்கள். ஆனால்
இந்த குழந்தைய கண்டுபிடிச்சிக்க முடியாது. இப்போ வந்து எதிரிகளை கண்டுபிடிச்சி கன்ஃபெஷன் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் இவர் வந்து செக்யூரிட்டி வேலைக்கு ஏற்கனவே வந்து அதை பேசியிருக்காரு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே செக்யூரிட்டி வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கானுங்க. அவங்க கான்டாக்ட் நம்பரை பாக்கெட்டில் வச்சுருந்தார். அங்கே இருக்கிற சிசிடிவியில் அந்த பைக்குடைய நம்பர் பதிவாயிருந்துச்சு. அந்த ஆட்கள் 2 பேரும் பதிவாயிருந்தாங்க. அந்த அந்த பைக்குடைய விலாசத்தை எடுத்து பார்க்கும்போது அந்த செக்யூரிட்டி கம்பெனியுடைய பைக்கு. அந்த செக்யூரிட்டி கம்பெனியை உடனடியாக தொடர்பு கொண்டதுனால ஸோ இந்த சிக்கந்தர்கிட்டையும் நரேந்திரகுமார் இவங்ககிட்ட தான் அந்த வண்டி வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டிருக்குது. அவங்க கம்பெனி சார்பாக அந்த வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இந்த டவுன் போலீஸ் கண்டுபிடிச்சாங்க, சிட்டி போலீஸு. நீங்கள் சொன்னபடி இது ஸ்ரீபெரும்புதூர்லையோ அல்லது அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற கிராமத்தில் பகுதியிலாம் வந்து ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்களே, அவங்க வந்து வனப்பகுதியில் காட்டுப்பகுதியில் வந்து போய் அது எலும்பு கூடாய் மாறினதுக்கப்புறம் இது யாருடைய எலும்பு கூடு அப்படி தான் தேடிட்டு இருக்கணும். அப்படிலாம் வழக்குகள் இருக்குதா இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி காவல்துறை வந்து பன்மடங்கு வந்து மேம்படுத்த வேண்டியிருக்குது. என்னங்க, மொழி மட்டுமல்ல, இன்வெஸ்டிகேஷன்லேயும் வந்து இந்த குற்றப்பின்னணி உள்ளவர்கள் வருவதை வந்து எப்படி நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். குற்றவாளிகள் வந்திருக்கிறாங்களா, நல்லவங்க வந்திருக்காங்களா, உழைப்பாளர்கள் மட்டும் தான் வந்திருக்காங்களா அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் இவங்களை வந்து ஒருவேளை இங்கே ஏதாவது குற்றம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க சொந்த ஊருக்கு நம்ம எப்படி போய் சேர்றது? நான் வந்து பீகார் சட்ட கொள்ளைகளை போய் பிடிச்சி வந்து பீகாரிய கொள்ளைகளை தமிழ்நாட்டில் வந்து சிறையில் சென்ட்ரல் ஜெயிலில் நான் அடைச்சதுனால 2 ஆண்டுகள் அவங்க வந்து தண்டனை பெற்றதுனால பீகார் சட்ட கொள்ளைகளை நிறுத்தினான். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் உலகமெங்கும். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் வழங்கும் சுதா கொங்கரா இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது.